ஆண்டவர் பூமியிலிருந்து சிறிது களிமண்ணை எடுத்து அதில் மனிதனின் வடிவத்தை உருவாக்கினார். பிறகு அதில் தனது சுவாசத்தை செலுத்தினார். அந்த மனிதனின் கண்கள் திறந்தது. அவன் உயிர் பெற்றான். நான் இவனை ஆதாம் என்று அழைப்பேன். அவன் வாழ்வதற்கு ஆண்டவர் ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்கினார். அது ஏதேன் தோட்டம் என்று அழைக்கப்பட்டது. அதில் அற்புதமான விஷயங்கள் இருந்தது. அழகான மலர்கள் எங்கும் பூத்தது. பறவைகள் மரத்தில் கானம் பாடியது. சிறிய ஓடைகளும் பாய்ந்தது. மிருகங்கள் அதில் உலாவத் தொடங்கியது. ஆண்டவர் மனிதனை அவரின் சிந்தனையிலேயே உருவாக்கினார். அவருக்கு உதவி செய்யவும் உலகத்தை பார்த்து கொள்ளவும் அவனை உருவாக்கினார். அனைத்து மிருகங்களுக்கும் பெயர் சூட்ட ஆண்டவர் அவைகளை ஆதாமிடத்தில் வரச் செய்தார். இருப்பினும் ஆண்டவர் ஆதாமிற்காக வருத்தப்பட்டார். இந்த மிருகங்கள் எதுவும் அவனை உண்மையில் விரும்பவில்லை. அவனுக்கு அவன் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளவும், அவன் மீது அக்கறை காட்டவும், அவன் அக்கறை காட்டவும் அவனுக்கு ஒரு துணை தேவை. அன்று இரவு ஆண்டவர் ஆதாமின் விழா எலும்பை எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்கினார். ஆதாம் அடுத்த நாள் கண் விழித்த போது அவன் மனைவியை கண்டான், ஏவாள். அவனுக்கு அருகிலேயே உறங்கிக் கொண்டிருந்தாள். ஆதாம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அவன் அவள் கைகளை தொட்டதும் அவள் கண் விழித்தாள். அவனை பார்த்து அவள் சிரித்தாள். இப்பொழுது உங்களின் இந்த புது வீட்டை நல்லபடியாக கவனித்துக் கொள்ள வேண்டியது உன் கடமை. ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். இவை அனைத்தும் உங்களுக்கே சொந்தம். நீங்கள் விரும்புவதை அனுபவிக்கலாம். ஆனால் தோட்டத்திற்கு நடுவில் இருக்கும் விருட்சத்தை மட்டும் தொடக்கூடாது. அது நல்லதையும் கெட்டதையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அதன் பழத்தை நீங்கள் புசித்தீர்களானால் இறந்து போவீர்கள்.